ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்க அப்படின்னா, பஞ்சாப் கிங்ஸ்க்கும் கேகேஆருக்கும் இடையே நடக்க போகிற ஐபிஎலோட 31வது மேட்ச்க்கான ஒரு ஃபேண்டசி ப்ரிவியூ தான் வந்து பார்க்க போகிறோம். மொத்தமாக 74 போட்டி மொத்த ஐபிஎல் கேம்ஸில். ஸோ 30 போட்டிகள் பார்த்திங்க அப்படின்னா நிறைவடைஞ்சிருக்கு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்கு ஓரளவுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் நடக்கூடிய மேட்சஸ் பார்த்திங்க அப்படின்னா, இப்போ லாஸ்ட்டு கேமே எல்எஸ்ஜி சிஎஸ்கே கேமில் கூட பார்த்திங்க அப்படின்னா நம்ம கிளியர் கட்டாக மென்ஷன் பண்ணியிருந்தோம். ஃபஸ்ட் இன்னிங்ஸ்னால் மார்க்ரம்கிட்ட நீங்கள் ரிஸ்க் எடுக்கலாம் அண்ட் பூரான் டீம் ரிஸ்க் எடுக்கலாம்னு சொல்லி 2 பிளேஸுமே நம்ம கிளியராக மென்ஷன் பண்ணியிருந்தோம். அண்ட் ஜடேஜாவோட இம்பார்ட்டன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிளியராக சொல்லியிருந்தோம். அன்ஷுல் கம்போஜோட அந்த ஒரு க்ரூஷியல் விக்கெட் டேக்கிங் எபிலிட்டி ப்ளஸ் பார்த்திங்க அப்படின்னா ட்ரீம் டீம் அந்த பர்சன்டேஜ்லாம் பார்த்திங்க அப்படின்னா கிளியராக பேசியிருந்தோம். மேட்ச் அதுக்கேற்ற மாதிரியே இந்த வீடியோ நான் மேக் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ ஃபஸ்ட் இன்னிங்ஸ் வந்து மூவ் ஆகிட்டுருக்கு. ஸோ இதுக்கப்புறம் நடக்கக்கூடிய மேட்சஸில் ப்ரெடிக்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள் ஈஸியாக இருக்கும். ஏன்னா ஒரு டீமோட கோர் வந்து செட்டாக இருக்கும். சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணுவாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு சிஎஸ்கேல இப்போ 2 சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இதுக்கு அடுத்து ஒரு 2-3 கேம்ஸ்க்கு இதே பிளேயிங் லெவனோட தான் ஆட போகிறாங்க. இதை மாதிரி தான் மற்ற டீம்ஸுமே ஒரு டீம் செட் ஆகிற சிச்சுவேஷன் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 30 கேம்ஸ் ஒரு ஹாஃப் டோர்னமெண்ட் பார்த்திங்க அப்படின்னா ஆகும். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா மேட்சஸ் நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அட் த சேம் டைம் அந்த பிளே ஆஃப் ரேஸ் வரும்ல, அட் த சேம் டைம் பார்த்திங்க அப்படின்னா இப்போது லாஸ்ட் சீசனில் ஆர்சிபி சிஎஸ்கே மேட்ச் வந்த மாதிரி அந்த பிளே ஆஃப்கான ரேஸ் லாஸ்ட்டில் வரக்கூடிய டைமில் நீங்கள் மேட்சஸ் வந்து அவாய்ட் பண்ணலாம். அந்த டைமில் கொஞ்சம் ப்ரெடிக்ட் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். புதுசாக நிறைய பிளேயர்ஸ் வந்து பெர்ஃபார்ம் பண்ணதுக்கான பாசிபிள் இருக்கும். ஸோ எது எப்படியோ இந்த மேட்ச்சுக்கு நாம் எந்த பிளேயர்ஸ் எல்லாம் பிக் பண்ணலாம். ஸோ இந்த 2 டீமுக்கும் இடையே ஒரு ஹிஸ்ட்ரியும் இருக்குது. அதை பற்றி நம்ம கீழே டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த மேட்ச்சு முலன்பூர் கிரவுண்டு சண்டிகரில் வச்சு நடக்குது. பஞ்சாப் இந்த கிரவுண்டில் மொத்தமாக 2 போட்டிகள்கிட்ட ப்ளே பண்ணியிருக்காங்க. அதில் ஒரு போட்டி பார்த்திங்க அப்படின்னா வின் பண்ணியிருக்காங்க. 15 ஏப்ரல் 7:30 மணிக்கு இந்த மேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்ம டெலகிராமில் ஜாயின் பண்ணல அப்படின்னா லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட் கமெண்ட்லையும் நம்ம பின் பண்ணி வச்சுருக்கோம். லிங்க் கிளிக் பண்ணி மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதை ஜாயின் பண்ணுறதுனால உங்களுக்கு என்ன யூஸ் அப்படின்னா, கிராண்ட் லீக் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து டீம் மேக் பண்ணக்கூடிய ஐடியாஸ். ஸோ ஃபஸ்ட் இன்னிங்ஸ்க்கு ஒரு 7 இம்பார்ட்டன்ட் பிளேயர்ஸ் அண்ட் செகண்ட் இன்னிங்ஸ்க்கு ஒரு இம்பார்ட்டன்ட் 7 பிளேயர்ஸ் கொடுப்போம். கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு மேட்ச்சுக்கு 4 பிளேயர்ஸ் வரைக்கும் கொடுப்போம். லோ பர்சன்டேஜில் யாரெல்லாம் ட்ரீம் டீம் வரதுக்கான பாசிபிள் இருக்குது அப்படிங்கிறதையும் உங்களுக்கு கிளியராக மென்ஷன் பண்ணுவோம். ஸோ நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆஃப்டர் டாஸ் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு டீம் மேக் பண்ணுறதுக்கு நிறைய ஐடியாஸ் வந்து நம்ம சேனலில் கிடைக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னாலுமே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க அப்படி வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் இந்த பிச் ரிப்போர்ட் சிம்பிளாக பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஹை ஸ்கோரிங் ரவுண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஒரு 200+ பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து எதிர்பார்க்குறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ரெண்டாவது பேட் பண்ணக்கூடிய டீமே பார்த்திங்க அப்படின்னா 180 வரைக்கும் அடிக்கிறதுக்கான பாசிபிள் இருக்குது. 7 போட்டிகளில் 4 போட்டிகள் ஃபஸ்ட் பேட்டிங்கும் 3 போட்டிகள் செகண்ட் பேட்டிங்கும் வின் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட்டு 5 கேம்ஸில் பேஸ் போலர்ஸ்க்கு 46 விக்கெட்ஸும் ஸ்பின்னர்ஸ்க்கு 22 விக்கெட்ஸும் கிடச்சிருக்கு. ஒரு 185 ஆவரேஜ் ஃபஸ்ட் பேட் ஸ்கோராக நம்ம மேக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஹை ஸ்கோர் பஞ்சாப் அடிச்சிருக்காங்க, லோ ஸ்கோருமே பஞ்சாப் தான் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ லாஸ்ட் 4 கேம்ஸில் ஸ்கோர் கார்டை பற்றின ஒரு சின்ன ரீகேப் வந்து நம்ம பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு மேட்ச்சில் பவர் பிளே ஃபஸ்ட் இன்னிங்ஸ் 75க்கு 3 விக்கெட். ஸோ பவர் பிளேயில் 3 விக்கெட் போனாலுமே பஞ்சாபோட இன்டென்ட் சிஎஸ்கேக்கு அகேன்ஸ்டாக எப்படி இருந்துச்சுங்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. அட் த சேம் டைம் சிஎஸ்கேயுமே 10 பவுண்டரிஸ் வந்து ஸ்கோர் பண்ணாங்க. கான்வே, ரவீந்திரா இந்த 2 பிளேஸுமே சேர்ந்து மொத்தமாக 10 பவுண்டரிஸ் அடித்தாங்க. அந்த 6 ஓவரில் 59 ரன்ஸ் கிட்ட பார்த்திங்க அப்படின்னா சிஎஸ்கே ஸ்கோர் பண்ணாங்க. ஒரு நல்ல ஸ்கோரிங் மேட்ச். நான் மேலே மென்ஷன் பண்ண மாதிரியே பாருங்கள் ரன்ஸ் வந்துருக்கு. செகண்ட் மேட்ச்சு ஆர்ஆர் பஞ்சாப் மேட்ச்சு. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஆர்ஆர் வந்துட்டு வின் பண்ணிட்டு போயிருந்தாங்க. ஸோ ஃபஸ்ட் இன்னிங்ஸில் 53க்கு நோ லாஸ் பவர் பிளேயில், ரெண்டாவது இன்னிங்ஸ் பவர் பிளே 43க்கு 3. தேர்ட் கேம் இது லாஸ்ட் சீசனில் நடந்த சின்ன சின்ன மேட்சஸ் தான். ஸோ முலன்பூரில் லாஸ்ட் சீசன் தான் ஃபஸ்ட் டைம் வந்து மேட்சஸை கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க ஐபிஎல் கேம்ஸு. ஸோ அதில் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பவர் பிளே 56க்கு 1, செகண்ட் இன்னிங்ஸில் 44க்கு 1 அண்ட் ஃபோர்த்து மேட்ச்சு 54க்கு 1 ஃபஸ்ட் இன்னிங்ஸில், 40க்கு 4 செகண்ட் இன்னிங்ஸ். ஸ்லைட்லி செகண்ட் இன்னிங்ஸில் பார்த்திங்க அப்படின்னா விக்கெட்ஸ் விழுது அப்படிங்கிறது நம்மளால் ரீசன்டேஸ் பார்க்க முடியுது. இது வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட்டு 4 கேம்ஸில் 36 விக்கெட்ஸ் வந்து பேஸ் பவுலர்ஸ் எடுத்திருக்காங்க. ஸோ அதில் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் 15, ரெண்டாவது இன்னிங்ஸில் 21 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்டாட்ஸு. ஸ்பின்னர்ஸ் மொத்தமாக 18 விக்கெட், அதில் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் 10, செகண்ட் இன்னிங்ஸில் 8 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்காங்க. இப்போ டைப் ஆஃப் பவுலர்ஸ் எப்படி எந்தெந்த டைப் ஆஃப் பவுலர்ஸ்க்கு விக்கெட் விழுது அப்படிங்கிறத இப்போ டீட்டெயிலாக பார்க்கலாம். ஹை பேஸ் போடக்கூடிய பவுலர்ஸ்க்கு 19 விக்கெட்ஸ் வந்து இந்த கிரவுண்டில் விழுந்திருக்கு. லைக் லாக்கி ஃபெர்குசன், ககிசோ ரபாடா இந்த மாதிரி அந்த ஒரு எக்ஸ்பிரஸ் பேஸ் ஆண்ட்ரிச், நார்ஜே மாதிரியான பவுலர்ஸ் அவங்கெல்லாம் வேறு டீம்ஸில் இருக்காங்க. நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஸோ லாக்கி ஃபெர்குசன் இந்த மேட்ச் ப்ளே பண்ண மாட்டார். அவருக்கு ஒரு பெரிய இன்ஜுரி.
இந்த சீசன் மிச்சம் இருக்கக்கூடிய மேட்சஸுமே அவர் ப்ளே பண்ணுவாராங்கிறது பெரிய டவுட்டு தான். இப்போ தான் கரெக்டான வீடியோ மேக் பண்ணுறதுக்கு ஒரு ஃபியூ மினிட்ஸ் முன்னாடி தான் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க கோச் பவுலிங் கோச் பார்த்தீங்க அப்படின்னா பஞ்சாப் பவுலிங் கோச் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தார். ஸோ ஹை பேஸ் போடக்கூடிய பவுலர்ஸ்க்கு இந்த பிச்சு செம்ம சப்போர்ட் இருக்குது. ஸோ ரைட் ஆம் மீடியம் ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு 14 விக்கெட், லெஃப்ட் ஆம் பவுலர்ஸ்க்கு 13 விக்கெட்ஸ். லெக் பிரேக் பவுலர்ஸ் பொறுத்த வரைக்கும் 7 விக்கெட்டு, ஆஃப் பிரேக் பவுலர்ஸ்க்கு 5 விக்கெட் கிடச்சிருக்கு. சைனா மேனாலும் ஆர்த்தடாக்ஸ்னு 6ன்னு சொல்லி பேலன்ஸாக ஸ்பின்னர்ஸ்க்கு விக்கெட்ஸ் விழுந்திருக்கு. நம்ம ட்ரெடிஷ்னலி இந்த சீசன் பார்த்திங்க அப்படின்னா லெக் பிரேக்குக்கு கொஞ்சம் ஸ்லைட்லி விக்கெட் பெட்டராக இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. ஸோ இப்போ ஹெட் பொறுத்த வரைக்கும் 33 முறை 2 டீமும் சந்திச்சிருக்காங்க. ஸோ அதில் 12 முறை பஞ்சாப், 21 முறை கேகேஆர் வின் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் சீசனில் கேகேஆர் வந்து ஈடன் கார்டன்ஸில் ஃபஸ்ட் பேட் பண்ணி 261 ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க. அதை பஞ்சாப் பார்த்திங்க அப்படின்னா சேஸ் பண்ணியிருந்தாங்க. ஜானி பாஸ்ட்ரோ அண்ட் பார்த்திங்க அப்படின்னா ஷஷாங்க் சிங்கோட ஒரு சூப்பரான பேட்டிங் பர்ஃபார்மன்ஸில் பஞ்சாப் அந்த சேஸை ஒரு வேர்ல்டு ரெக்கார்டு வந்து வச்சுருந்தாங்க. ஹையஸ்ட் சேஸ் இன் T20s அப்படின்னு சொல்லி அந்த ரெக்கார்டு வந்து வச்சுருந்தாங்க. ஸோ இந்த இயரில் அதுக்கப்புறம் 2 டீமும் ப்ளே பண்ணுறாங்க. இப்போ பஞ்சாபோட ஹோம் கிரவுண்டுக்கு வந்திருக்காங்க. பார்க்கலாம் எந்த அளவுக்கு மேட்ச் போகுது அப்படின்ட்டு. லாஸ்ட் கேமு ஒரு குறையுமே சொல்ல முடியாது. 246 ரன் வந்து கிட்டத்தட்ட பேட்டிங்கில் எக்ஸ்ட்ரா நிறைய ஸ்கோர் பண்ணாங்க. பட் பஞ்சாபுக்கு ஒரு பெரிய ட்ராபேக் என்னென்னா எஸ்தாக்கூரோட அந்த நோ பால் அப்படின்னு எல்லோரும் சொல்லுவாங்க. ஏன்ட்ட கேட்டால் அது கிடையாது. லாக்கி ஃபெர்குசனோட அந்த இன்ஜுரி தான் நான் சொல்வேன். ஸோ ஸ்ரேயாஸ் ஐயர் வந்து பாவம் ஒரு கட்டத்தில் யாருக்கு ஓவர்ஸ் கொடுக்கன்னு தெரியாமல் ஸ்டோயினிஸ்க்கு கொடுத்தாரு. அதுலேயும் எக்ஸ்பென்சிவாக போயிருந்தார். எல்லா பவுலர்ஸையுமே பிரித்து மேய்ஞ்சிட்டார் நம்ம அபிஷேக் சர்மா. அந்தளவுக்கு பேட்டிங் இருந்தது. ஸோ லாக்கி ஃபெர்குசனோட அந்த ஒரு இழப்பு லாஸ்ட் கேமோட லாஸுக்கு ஒரு மிகப்பெரிய காரணமாக இருந்தது அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. மோஸ்ட் ப்ராப்ளம் இந்த பர்டிகுலர் மேட்ச்சில் பஞ்சாபுக்கு நீங்கள் அதிக ப்ரியாரிட்டி கொடுக்கலாம் கம்பேரிட்டிவ்லி கேகேஆர் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. இப்போது டீமோட ஒரு பிளேயிங் 11 அண்ட் ப்ரெடிக்ஷன் ஃபுல்லாக பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பஞ்சாப் கிங்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா பிரப்சிம்ரன் சிங்கு, பிரியான்ஸ் ஆரியா ஓப்பன் பண்ணுறாங்க. ஸ்ரேயாஸ் ஐயர், நெஹால் வதேரா, ஷஷாங்க் சிங், கிளென் மேக்ஸ்வெல், மார்க்கஸ் ஸ்டோயினிஸ், மார்க்கோ ஜென்சன், எஸ் தாக்கூர். லாக்கி ப்ளே பண்ண மாட்டார் இப்போதைக்கு நான் அனௌன்ஸ் பண்ணியிருக்கேன். கீழே அவருக்கு பதிலாக சப் பிளேயர் யார் உள்ள வராரு அப்படிங்கிறதையும் நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன். யுஸ்வேந்திர சகல் அண்ட் ஹர்ஷ்தீப் சிங். இது வந்து எக்ஸ்பெக்டட் பிளேயிங்லான பார்த்திங்க அப்படின்னா பஞ்சாப் சைடு இருக்குது. ஸோ 4 ஓவர்ஸ் பொறுத்த வரைக்கும் கன்ஃபார்மாக ஜென்சன் அண்ட் எஸ் தாக்கூர். ஸோ யுஸ்வேந்திர சகல் ஹர்ஷ்தீப் போல் பண்ண போகிறாங்க. விஜயகுமார் வைசாக்கை நான் எஸ்தாக்கூருக்கு பதிலாக அந்த மேட்ச் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஒரு புவர் மூவ் அப்படின்னு சொல்லுவேன் ரிக்கி பாட்டிங் சைட்லேருந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஜிடிக்கு அகேன்ஸ்ட் ஒரு மேட்ச் நல்லா போல் பண்ணி வின் பண்ணி கொடுத்தாரு. அவருக்கு பதிலாக எஸ்தாக்கூரை கொண்டு வந்தாங்க. 2 கேட்ச் வந்து விட்டுருந்தார் சிஎஸ்கே மேட்ச்லேயே. மறுபடியும் அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க. நோ பாலில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த விக்கெட் விழுந்து ரொம்பவே டிஃபென்சிவ் மூடுக்கு போயிட்டாங்க பஞ்சாப் பொறுத்த வரைக்கும். இந்த மேட்ச் விஜயகுமார் வைசாக் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் மோஸ்ட் ப்ராப்ளி. இப்போ பிளேயர்ஸோட ஸ்டாட்ஸ் வித் பர்சன்டேஜ் வந்து டெப்த்தாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பிரப்சிம்ரன் சிங் அகெயின்ஸ்ட் கேகேஆர் செம ரெக்கார்ட். குறிப்பாக 2வது பேட்டிங்கில் அந்த சேஸில் இவர் மட்டும் 66 ரன் கிட்ட ஸ்கோர் பண்ணியிருந்தார். இந்த ஸ்டாட்ஸ் வந்து கொஞ்சம் தப்பாக இருக்குது. 66 53 சம்திங் அடிச்சிருந்தான்னு நினைக்கிறேன். ஆனால் 50+ ஸ்கோர் பண்ணிட்டார் லாஸ்ட் இயர் பொறுத்த வரைக்கும். குவாலிட்டியான பேட்டிங் பர்ஃபார்மன்ஸு. ஸோ 2 இன்னிங்ஸில் கம்பேர் பண்ணல இந்த மேட்ச்சுக்கு மட்டும் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் வந்து இவர் நீங்கள் அதிக ப்ரியாரிட்டி கொடுத்துக்கலாம். 81% டபுள் ஆப்ஷன் விக்கெட் கீப்பராக இருக்கார். நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா பிரியான்ஸ் ஆரியா. ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா வென்யூவில் 2 மேட்ச் ஆடிய 81 ஆவரேஜ் வச்சிருக்காரு. ஹெட் விட் ப்ளே பண்ணல. பட் இவருக்கு வீக்னஸ் இருக்கா ப்ரோ அப்படின்னா எஸ் கண்டிப்பாக இருக்குது. வைபவ் ஒரேரா அண்ட் ஹர்ஷித் ராணா இந்த 2 பவுலர்ஸுமே 2வது இன்னிங்ஸில் ஏர்லி பிரேக் த்ரூஸ் கொடுக்கக்கூடிய அளவுக்கு செம பிளேயர்ஸு. பட் இருந்தாலும் ராணாவோட அந்த பவுலிங் பார்த்திங்க அப்படின்னா 2 இன்னிங்ஸுமே சப்போர்ட்டாக இருக்கும். இவரை நீங்கள் ஃபஸ்ட் பேட்டிங் அதிக இம்பார்ட்டன்ஸ் நீங்கள் கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அதிக இம்பார்ட்டன்ஸ் மீன்ஸ் அச பிளேயராக பிக் பண்ணலாம். விசிஆர் கேப்டன் போகிறது ரிஸ்க் தான். இவர் செஞ்சுரி சிஎஸ்கேக்கு அகேன்ஸ்டாக அடிக்கையில் 4 கேச்சஸ் கிட்ட இவருக்கு ட்ராப் ஆச்சு. ஸ்ரேயாஸ் நல்ல ஃபார்மில் இருக்கார், கன்சிஸ்டன்சி ஆடுறாரு. இந்த வென்யூ அவருக்கு ரொம்ப சூட்டபிள் ஆகலை. லாஸ்ட் ஒரு 2 கேம்ஸ் அகேன்ஸ்ட் ஆர்ச்சர் போல்ட் ஆனார். ஸோ லாஸ்ட்டாக கலீல் அகமதுக்கு அகேன்ஸ்டாக விக்கெட் ஆகிட்டு போயிருந்தார் சிஎஸ்கேயில். ஸோ இந்த மேட்ச்சுக்கு இவர் வந்து ட்ரம்ப்பாக இருப்பாரா? 95% பிக் பண்ணியிருக்காங்க. ஸ்டாட்ஸ் வென்யூவில் ஒஸ்ட்டாக இருக்குது. ஸ்ரேயாஸ்க்கு வீக்னஸ் இருக்கானா? எஸ். ஸ்டம்ப் டு ஸ்டம்ப் போல் பண்ணக்கூடிய எக்ஸ்பிரஸ் பேஸ் பவுலர்ஸ் ஸோ லைக் ஹர்ஷித் ராணா. மற்றபடி எக்ஸ்பிரஸ் பேஸ்லலாம் பார்த்திங்க அப்படின்னா கேகேஆர் டீமில் யாருமே கிடையாது. ஸ்டார்க்கு போன சீசன் இருந்தார். ஸ்பென்சர் ஜான்சனை போன மேட்ச் உள்ளே கொண்டு வந்தாங்க. அவரோட பவுலிங்கில் இவர் ஆடிடுவார். ஸ்டம்ப் டு ஸ்டம்ப் போடக்கூடிய அந்த ஒரு ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு அகேன்ஸ்டாக ஸ்லைட்லி ஸ்ட்ரகிள் இருந்திருக்கு. அட் த சேம் டைம் வருண் சக்கரவர்த்தி இவரை அதிக கஷ்டப்படுத்துவார் இந்த மேட்ச்க்கு அப்படிங்கிறது இந்த கிரவுண்டு பொறுத்த வரைக்கும் தெரிய வருது. அஸ் அ பிளேயராக மட்டும் நீங்கள் ஐயட்டு போடுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நெஹால் வதேரா சூப்பர் பிக்காக இருப்பார். 2வது பேட்டிங் பண்ணும்போது அதிக இம்பார்ட்டன்ஸ் நீங்கள் கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இந்த ஒரு 62 ரன் கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து
ரிவெஞ்ச் கேம் ஒன்று மும்பைக்கும் பஞ்சாப்க்கும் இடையே நடந்தது. ஹர்ஷ்தீப் சிங் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 2 years பிஃபோர் வந்து 2 பாலில் 2 ஸ்டம்ப்பு க்ளோஸ் பண்ணுவார், உடையும் மிடில் ஸ்டம்ப்பு, அதில் ஒன்று இவரோட ஸ்டம்ப்பு தான். ஸோ அடுத்த மேட்சே பார்த்திங்க அப்படின்னா இவர் அதில் 62 ரன் சேஸில் அடித்து ரிவெஞ்ச் வந்து கொடுத்துருந்தாங்க மும்பை இந்தியன்ஸ். அந்த மேட்ச்சில் ஒரு பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தார். ஸோ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஷஷாங்க் சிங் பொறுத்த வரைக்கும் இந்த டீமுக்கு அகேன்ஸ்டாக நல்ல நம்பர்ஸ் வந்து இருந்திருக்கு. 10% உங்களுக்கு ஒரு கோல்டன் பிக்கு. லாஸ்ட் மேட்ச் ஒரு ப்ரொமோஷன் கிடச்சிது. இன்னொரு ப்ரொமோஷன் என்ன அப்படின்னா பவுலிங்கும் பண்ணார். எக்ஸ்பென்சிவாக போன ரீசனுக்காக பவுல் போட ஆள்லன்னு பவுலிங்கும் கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த மேட்ச்சுக்கு ஷஷாங்க் சிங்கை போத் இன்னிங்ஸுமே பிக் பண்ணுங்கள். 2வது பேட்டிங் நான் வீசி போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அண்ட் கிளென் மேக்ஸ்வெல் கிட்டத்தட்ட பவுலிங் மட்டுமே, நம்ம பேட்டிங்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ண வேண்டாம். அந்தளவுக்கு ஒரு பெரிய ஸ்டார்ட்ஸ் இன்னும் கிடைக்கல. இவரெலாம் 2013-14 செம்ம பீக்கில் இருந்தார். இதே பஞ்சாப்காக ஆடையில் செம்ம பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தார் 14 சம்திங்கில். பட் போக பார்த்திங்க அப்படின்னா அந்த பர்ஃபார்மன்ஸே டல் ஆகிட்டு. ஐபிஎல்லில் ஆடவே மாட்டேங்கிறாரு. இன்டர்நேஷ்னலுக்காக நல்லா ஆடுறாரு. பட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறதை விட பர்ஃபார்மன்ஸ் கம்மியாக தான் இருக்குது. ஸோ செகண்டாக பேட் பண்ணும்போது வேணால் நீங்கள் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா மார்க்கஸ் ஸ்டோயினிஸும் சேம் தான். 2வது பேட்டிங் பண்ணும்போது அதிக ப்ரியாரிட்டி கொடுக்கலாம். வென்யூவில் ஒஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸு, சும்மா வந்து ஓடி வந்து போல் பண்ணாலே விக்கெட் ஆகிற மாதிரி லாஸ்ட் மேட்ச்சில் அவுட் ஆகிட்டு போயிருந்தார் அந்த கிரவுண்டில். பட் லாஸ்ட்டு மேட்ச்சில் அகெயின்ஸ்ட் ஷமி ஒரு 4 சிக்ஸர் வந்து ஸ்கோர் பண்ணியிருந்தார். அந்த டச்சில் இருக்கிற ரீசனுக்காக இந்த மேட்ச்சுக்கு ஸ்லைட்லி இம்பார்ட்டன்ஸ் வந்து நீங்கள் கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா மார்க்கோ ஜென்சன். இவரை பொறுத்த வரைக்கும் ஹெட் நம்பர்ஸ் வந்து பவுலிங்கில் டீசெண்டாக இருந்திருக்கு. வென்யூ நம்பர்ஸ் வந்து கொஞ்சம் ஒஸ்ட்டாக தான் இருந்திருக்கு. ஃபஸ்ட்டு bowling பண்ணும்போது மார்க்கோ ஜென்சனுக்கு நீங்கள் அதிக ப்ரியாரிட்டி போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். யஷ் தாக்கூர் அகெயின்ஸ்ட்டு கேகேஆர் நம்பர்ஸ் கொஞ்சம் ஒஸ்ட்டாக தான் இருந்திருக்கு. பேஸ் நல்லா ஜென்ரேட் பண்ணுவார். 2வது bowling ஸ்லைட்லி அஸ் அ பிளேயராக பிக் பண்ணிக்கலாம். லாக்கி ப்ளே பண்ணல. இன்கேஸ் ப்ளே பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் போத் இன்னிங்ஸுமே கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ யுஸ்வேந்தர் சகல் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் மேட்ச்சுக்கு கேகேஆருக்கு அகேன்ஸ்டாக செம்ம பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவார். வருஷம் பார்த்திங்க அப்படின்னா கேகேஆருக்கு அகேன்ஸ்டாக ஒரு நம்பர்ஸ் வந்து சூப்பராக இருக்கும். 2 இன்னிங்ஸுமே கன்சிடர் பண்ணுங்கள். 9% தான் பிக் பண்ணியிருக்காங்க. ஸோ இவரும் சரி, மேலே ஒரு பிளேயர் வந்து 10% உங்களுக்கு காட்டியிருந்தோம் ஷஷாங்க் சிங். இந்த 2 பிளேயர்ஸுமே இந்த மேட்ச்சுக்கு கோல்டன் பிக்கு. பட் வென்யூ ஆவரேஜ் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஷமிக்கு கொஞ்சம் ஒஸ்ட்டாக இருந்திருக்கு. ஹர்ஷ்தீப் சிங் லெஃப்ட் ஹேண்டர்ஸை இனிஷியலாக விக்கெட் எடுப்பார். குயின் டிகாக் அண்ட் சுனில் நரேன் தான் ஓப்பன் பண்ண போகிறாங்க. ஸோ இவரை பொறுத்த வரைக்கும் நல்ல பிக்காக இருப்பார். ஃபஸ்ட்டு bowlingல நீங்கள் விசி கூட பிக் பண்ணலாம். லாஸ்ட்டு ஒரு ஓவரில் கூட இவரால் 3 விக்கெட் எடுக்க முடியும். அந்தளவுக்கு டேலண்ட் இருக்குது. ரீசன்ட் ஃபார்மும் இந்தியாவுக்காகவும் நல்லா பண்ணியிருந்தார். சரி, ஓகே. இப்போது ஃபெர்குசன் ப்ளே பண்ணல. ஸோ அந்த பிளேஸில் யாரை ப்ளே பண்ண வைப்பாங்க? ஒரு ஃபாரினர் ஃபெர்குசன் பொறுத்த வரைக்கும். ஸோ அவரை ரிப்ளேஸ் பண்ணி யார் ஆடுறதுக்கான பாசிபிள் இருக்குது அப்படின்னா சேவியர் பாட்லெட். ஸ்லைட்லி பார்த்திங்க அப்படின்னா பிக் பேஷ் லீக் அவருக்கு நல்லா போயிருக்கு. பட் ஒமர் சாய் போனாங்கன்னா அது அவங்களோட சாய்ஸ் தான். பட் என்னை பொறுத்த வரைக்கும் ஃபெர்குசனுக்கு ஒரு ரிப்ளேஸ்மெண்ட்டான பிக் பார்த்திங்க அப்படின்னா சேவியர் பாட்லெட் தான். இப்படி பாட்லெட் 11ல் ஆடினார்னா எப்போ ட்ரை பண்ணலாம்னா 2வது bowlingல சேவியர் பாட்லெட்டுக்கு அதிக ப்ரியாரிட்டி கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நெக்ஸ்ட்டு இப்போ பிளேயர்ஸோட பேட்டில் பிரப்சிமரன் சிங்கை பொறுத்த வரைக்கும் ஹர்ஷித் ராணா ஒரு முறை அவுட் ஆக்கியிருக்காரு. ஸ்ரேயாஸா வைபவ் அரோராலேருந்து எல்லா பவுலர்ஸும் ஒரு முறை அவுட் ஆக்கியிருக்காங்க. ஸோ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா பிரியான் சாரியா, வருண் சக்கரவர்த்தி ஒரு முறை, நெஹால் வதேராவை, இந்த ஸ்டாட்ஸ் வந்து கொஞ்சம் தப்பாக இருக்குது, சாரி ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா கிளென் மேக்ஸ்வெல் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா வருண் சக்கரவர்த்தி 3 முறை, நரேன் வந்து 2 முறை அவுட் ஆக்கியிருக்காங்க. ஸோ ஸ்டோயினிஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ரசூல் சக்கரவர்த்தி இந்த 2 பவுலர்ஸுமே செமையாக பார்த்திங்க அப்படின்னா போல் பண்ணி விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. இப்போது இந்த பஞ்சாப் டீமில் ஹை பர்சன்டேஜில் யாரெல்லாம் இருக்கா, யார்ட்டெல்லாம் ரிஸ்க் எடுக்கலாம் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்த்துடலாம். ஸோ டாப் 3யுமே ஹை பர்சன்டேஜ். ஆல்மோஸ்ட் வதேரா கூட அபோவ் 50% தான் இருக்கார், நம்ம பிக் பண்ணிக்கலாம். மற்றபடி பவுலிங்கில் ஹர்ஷ்தீப் சிங் மட்டுமே. கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 5 பிளேயர்ஸ் தான் ஹை பர்சன்டேஜில் இருக்காங்க. ஸோ இதில் இந்த மேட்ச்சுக்கு யார்ட்டெல்லாம் ரிஸ்க் எடுக்கலாம் இந்த மேட்ச்சுக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா பிரியான் ஷாரியா ஓரளவுக்கு நம்ம ரிஸ்க் எடுக்கக்கூடிய பிக்காக இருப்பார். ஸ்ரேயாஸ் நான் சொல்கிறது ரிஸ்க்கு, ரொம்ப ரிஸ்க்கு. 2வது பேட்டிங்கில் நீங்கள் ஒரு 50-50 ஆப்ஷனில் போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். மற்றபடி எல்லாம் ட்ரை பண்ணிக்கலாம். இப்போ லோ பர்சன்டேஜ்லேருந்து யாரெல்லாம் ட்ரீம் டீம் வரதுக்கான பாசிபிள்னால் கண்டிப்பாக ஷஷாங்க் சிங் அண்ட் யுஸ்வேந்திர சகலை நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம் உங்களோட டீமில். ஸோ அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்க அப்படின்னா ஸ்டோயினிஸ் இல்லை மேக்ஸ்வெல், இந்த 2 பிளேஸில் யாராவது ஒருத்தர் உங்கள் டீமில் பிக் பண்ணுங்கள். அதிக இம்பார்ட்டன்ஸ் வந்து நீங்கள் மேக்ஸ்வெலுக்கு கொடுங்க. ஸ்டோயினிஸ்க்கு முன்னாடியே பேட்டிங் வராரு, ஸ்டோயினிஸை விட அதிகமாகவும் பவுல் பண்ணுறாரு. ஸோ மேக்ஸ்வெலுக்கு ஸ்லைட்லி அதிக ப்ரியாரிட்டி கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஃபெர்குசனை ரிப்ளேஸ் பண்ணி பாட்லெட் உள்ளே வந்தார்னா பாட்லெட்டை 2வது bowling மட்டும் கன்சிடர் பண்ணிக்கோங்க. யஷ் தாக்கூருக்கு பதிலாக விஜயகுமார் வைசாக் வந்தார்னா ஃபஸ்ட்டு bowlingல விஜயகுமார் வைசாக்கு கன்சிடர் பண்ணலாம். 2வது bowling நல்லா தான் போல் பண்ணுவார், பட் விக்கெட் எடுக்க மாட்டார். ஃபஸ்ட்டு bowlingல டெத்தில் எடுப்பார். ஸோ அதை கொஞ்சம் நீங்கள் பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும்.
இப்போ சிவிசி ஆப்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னா வதேரா 2வது பேட்டிங்கில், ஷஷாங்க் சிங்கும் 2வது பேட்டிங்கில் சிஆர்விசி போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஹர்ஷ்தீப் சிங் ஃபஸ்ட்டு பவுலிங்கில் சிஆர்விசி போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இப்போ கேகேஆர் டீம் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்பெக்டட் பிளேயிங் 11 ப்ளஸ் பார்த்திங்க அப்படின்னா பிளேயர்ஸோட ஸ்டாட்ஸ் எல்லாமே டெப்த்தாக பார்த்துலாம். ஒரு எக்ஸலண்ட்டான வின்லேருந்து வராங்க. சேப்பாக்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாகவே முலன்பூர் ட்ராவல் பண்ணியிருக்காங்க. குயின் டிகாக் நிறைய ஓப்பன் பண்ணுறாங்க. ரஹானி, வெங்கடேஷ் ஐயர், அன்கிரிஷ் ரகுவன்ஷி, மொயின் அலி, ரிங்கு சிங், ஆண்ட்ரே ரசல், ரமன்தீப் சிங், ஹர்ஷித் ராணா, வைபவ் அரோரா, வருண் சக்கரவர்த்தி. இது வந்து கேகேஆரோட ஒரு எக்ஸ்பெக்டட் பிளேயிங் 11 இருந்திருக்கு. ஸோ ஃபுல் 4 ஓவர்ஸில் 1, 2, 3 அண்ட் பார்த்திங்க அப்படின்னா 4 வந்து சுனில் நரேன் வந்து போல் பண்ண போகிறாரு. ஸோ 5th போலிங் ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு இம்பேக்ட் பிளேயராக யாராவது வந்தார் அப்படின்னா போல் பண்ணதுக்கான பாசிபிள் இருக்குது. ஸோ மொயின் அலி அண்ட் ரசல் 2 ஓவர்ஸ். மொயினல்கிட்ட வந்து நீங்கள் ஃபுல் ஓவர்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ண வேண்டாம். ஆப்போசிட் டீமில் எல்லாருமே ரைட் ஹேண்டர்ஸ். ஸோ சுனில் நாராயண் மட்டுமே 4 ஓவர்ஸ் கோட்டா முடிக்கிறதுக்கான பாசிபிள் இருக்குது. அன்ஃபார்ச்சுனேட்லி மொயின் அலியை கூட அவங்க ட்ராப் பண்ணி வேறு ஒரு பிளேயரை கூட உள்ளே கொண்டு வரலாம். ஏன்னா லாஸ்ட் கேமில் மொயின் அலி கொண்டு வந்ததுக்கான மெயின் ரீசன் என்ன அப்படின்னா சேப்பாக், அதாவது சென்னைக்காக நிறைய மேட்சஸ் இந்த கிரவுண்டில் ப்ளே பண்ணியிருக்காரு. ஸோ அதை மைண்டில் வச்சு கொண்டு வந்திருந்தாங்க. பவர் பிளேயில் 4 ஓவர்ஸ், ஒரு மெய்டன், 20 ரன்ஸ் அப்படிங்கிறதுலாம் பெரிய விஷயம். ஸோ நல்லா போல் பண்ணிட்டு போயிருந்தார் அகெயின்ஸ்ட்டு சிஎஸ்கே. ஸோ இந்த மேட்ச் வந்து பார்க்கலாம் எப்படி கொண்டு வராங்க அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் இப்போ பிளேயர்ஸோட ஸ்டாட்ஸ் வித் பர்சன்டேஜில் ஃபஸ்ட்டு குயின் டிகாக் ஹெட் 38 ஆவரேஜ். 2 இன்னிங்ஸுமே இந்த மேட்ச்க்கு நீங்கள் நம்பிக்கையாக பிக் பண்ணிக்கலாம். அகெயின்ஸ்ட் பஞ்சாப் இது வந்து நல்ல பேட்டிங் ட்ராக்கு. இனிஷியலாக நல்ல பால் வந்து பேட்டுக்கு வரும். இவர் நல்ல ஹுக் அண்ட் புல் ஷாட் அடிப்பார். ஸ்கொயர் பவுண்டரிஸ் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். ஸோ கன்சிடர் பண்ணுங்கள். பவுத் இன்னிங்ஸுமே விசி கூட செகண்ட் பேட்டிங் போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். சுனில் நரேன் நல்ல ட்ரம்ப் கார்ட் பிக்காக இருப்பார். ஸ்மால் லீக் வந்து நீங்கள் ஸ்ட்ரைட்டாகவே கேப்டன் போய்க்கலாம், கேப்டன் வைஸ் கேப்டன் போய்க்கலாம். பட் கிராண்ட் லீக் போகிறீங்க அப்படின்னா 2வது போலிங் பண்ணால் மட்டும் நீங்கள் ஒரு சிஆர்விசி போகலாம். இந்த வென்யூவில் ப்ளே பண்ணல. இன்னொரு ஸ்டாட்ஸ் சொல்கிற நோட் பண்ணுங்கள். வெறும் 17 மேட்ச் ஆடி ஹெட் 2வது இன்னிங்ஸில் மட்டுமே 28 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ நம்பர்ஸ் எங்கே நல்லா இருந்திருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஆப்போசிட்டில் ஃபுல்லாக ரைட் ஹேண்டர்ஸ் ப்ரோ, இவர் எப்படி விக்கெட் எடுப்பாருங்கிறது நீங்கள் கேட்கலாம். பட் இருந்தாலும் ரைட் ஹேண்டர்ஸ்க்கு அகெயின்ஸ்டாகவும் சுனில் நரேனோட ரெக்கார்டு வந்து சூப்பராக இருந்திருக்கு. 2வது போலிங் அதிக ப்ரியாரிட்டி கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நெக்ஸ்ட்டு அஜின்கியா ரஹானே அகெயின்ஸ்ட் பஞ்சாப் நல்ல ரெக்கார்ட் தான் இருந்திருக்கு. 30 ரன் கிட்ட ஹெட் ஆவரேஜ் இருந்திருக்கு. போத் இன்னிங்ஸும் கன்சிடர் பண்ணுற அளவுக்கு தான் இவரோட ஸ்டாட்ஸ் இருக்குது. பட் ஃபஸ்ட் பேட்டிங் அதிக ப்ரியாரிட்டி. நிறைய பார்த்திங்க அப்படின்னா ஆன் தி அப் வந்து ஆர்டர் பால் வர லைனில் ஈஸியாக பார்த்திங்க அப்படின்னா ஷார்ட்ஸ் ஆடுற. லாஸ்ட் கேமில் கூட ஒரு 6 வந்து ஸ்கோர் பண்ணியிருந்தார் அகெயின்ஸ்ட்டு சிஎஸ்கே. கலில் அகமது ஒரு பால் தான் நினைக்கிறேன், சம்திங் பேட்டுக்கு வந்த பால். நல்ல ஷார்ட்ஸு, நல்ல கான்ஃபிடென்ஸாக இருக்கார், காம் அண்ட் கம்போஸ்டாக இருக்கார். ஸோ 2வது பேட்டிங் ஆர் ஃபஸ்ட் பேட்டிங் போத் இன்னிங்ஸுமே அஸ்ஸா பிளேயரை பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அடுத்ததாக வெங்கடேஷ் ஐயரன் இந்த மேட்ச்சுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு பேட்டிங் கன்சிடர் பண்ணிக்கலாம். 41% பிக் பண்ணியிருக்காங்க. இந்த சீசனில் இவர் ஒரே ஒரு மேட்ச் தான் ட்ரீம் டீம் வந்திருக்காரு. அதுவுமே ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணும்போது தான் வந்திருக்காரு. எஸ்ஆர்ஹெச்க்கு அகெயின்ஸ்டாக நல்ல பேட்டிங் பர்ஃபார்மன்ஸில். ஸோ கிட்டத்தட்ட 53 இந்த டீமுக்கு அகெயின்ஸ்ட் ஃபஸ்ட் பேட்டிங் ஆவரேஜாக இருந்திருக்கு. 2 மேட்ச் ஆல்மோஸ்ட் வந்திருக்காரு இந்த சீசனில். ஹை எக்ஸ்பென்சிவ் பிளேயராக 21 crore ப்ளஸ் பார்த்திங்க அப்படின்னா எடுத்திருந்தாங்க. அன்கிரிஷ் ரகுவன்ஷி லாஸ்ட் மேட்ச் வந்து ஃப்ளாப்பு. ஆனால் கன்சிஸ்டன்ட் பிளேயரு 9% பார்த்திங்க அப்படின்னா ட்ரை பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் டவுன் தி ஆர்டர் இறக்க வைக்கிறாங்களோ அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. லாஸ்ட் மேட்ச் பேட்டிங் பெருசாக வரல, ரொம்ப டவுன் தி ஆர்டர் தான் வந்தது, விக்கெட் ஆகிட்டு போயிட்டார். பட் இந்த மேட்ச்சுக்கு ஃபஸ்ட் பேட்டிங்கில் நீங்கள் கன்சிடர் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நெக்ஸ்ட்டு மொயின் அலி ப்ளே பண்ணுவாரான்னு தெரில. ப்ளே பண்ணாலுமே நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். பெரிய நமக்கு எந்த ஒரு பாதகமும் ஏற்படுத்த மாட்டாருங்கிறது எதிர்பார்ப்பாக இருக்குது. நெக்ஸ்ட்டு ரிங்கு சிங் ஹெட் ஆவரேஜ் வந்து 15 தான் இருந்திருக்கு. 2வது பேட்டிங் ரிங்குட்ட போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ரீசெண்டாக லாஸ்ட் 3 மேட்சாக நாட் அவுட்டில் முடிச்சிருக்காரு. ஆண்ட்ரே ரசல் அகெயின்ஸ்ட் பஞ்சாப் நல்ல ஸ்ட்ரைக் ரேட்டோடு ஆடி இருக்கார். குறிப்பாக ஃபஸ்ட் போல் பண்ணி செகண்ட் பேட்டிங் பண்ணும்போது இவரோட ஸ்ட்ரைக் ரேட் வந்து பஞ்சாப்க்கு அகெயின்ஸ்டாக 181. குவாலிட்டி இன்னிங்ஸ் வந்து நிறைய ஆடி இருக்காரு. ஸோ போத் இன்னிங்ஸுமே நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம்னா எஸ் கன்சிடர் பண்ணிக்கலாம். பட் ரீசெண்ட் டேஸில் ரசல் வந்து ட்ரீம் டீமில் வரலை. அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா இந்த மொத்த சீசன்லேயே அவர் வந்து ஒரே ஒரு 6 தான் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ரசல்னாலே நமக்கு ஞாபகம் வருது 6 தான். பட் இந்த சீசனில் இது வரைக்கும் ஒரு 6 தான் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. 6 மேட்ச் ஆடிருக்காருன்னா நம்பவே முடியாது. ஒஸ்ட் ஃபார்மில் இருக்கார் அப்படிங்கிறது இதை பார்க்கல நமக்கு தெரிய வருது. ஒரு ப்ரொமோஷன் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஆண்ட்ரே ரசலுக்கு ஃபஸ்ட்டாக பேட் பண்ணும்போது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் எந்த அளவுக்கு வந்து கேகேஆர் வந்து ரசலை யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா லாஸ்ட் மேட்ச்சு ரிங்குக்கு கொஞ்சம் மேலே ப்ரமோஷன் கொடுத்துருந்தாங்க. அந்த ஒரு சின்ன சேஸ் ஸ்லைட்லி ஒரு 2-3 ஷாட்ஸ் ஆடிட்டு வரட்டும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. ஸோ அது மாதிரி ரசலை கொண்டு வராங்களா நம்பர் 4 நம்பர் 5 அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட் பவுலிங்கில் அதிக இம்பார்ட்டன்ஸ் ரசல்கிட்ட போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ரமன்தீப் சிங் ஃபஸ்ட் பேட் பண்ணால் மட்டும்
பிக் பண்ணலாம். பட் ரொம்ப ரிஸ்க் 2% தான். கிராண்ட் லீக் ரொம்ப ரேராக போகிறவங்க மட்டும் கன்சிடர் பண்ணிக்கலாம். ஹர்ஷித் ராணா 2 இன்னிங்ஸுமே பிக் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பவுலிங்கில் இந்த பர்டிகுலர் மேட்ச்சுக்கு விசி நல்ல பிக்காக இருக்கும். லாஸ்ட் மேட்ச்சில் ஒரு ஓவரில் மட்டுமே 2 கேட்ச் வந்து ட்ராப் ஆச்சு விஜய்சங்கருக்கு. அந்த விஜய்சங்கர் விக்கெட்டை ஸ்ட்ரைட்டாக பார்த்தீங்க அப்படின்னா சுனில் நரேன் வந்து தூக்கிட்டு போயிட்டார். வருண் சக்கரவர்த்தி வந்து தூக்கிட்டு போயிட்டார். ஸோ அடுத்ததாக வைபவ் அரோரா ஃபஸ்ட்டு பவுலிங்கில் நீங்கள் கன்சிடர் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும் அஸ் அ பிளேயராக மட்டும். இயர்லி ஸ்விங் இருக்கும். பட் விக்கெட் டேக்கிங் எபிலிட்டி இருக்கான்னு கேட்டால் இயர்லி ஸ்விங் மட்டுமே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். விக்கெட் வந்து ஸ்லைட்லி பார்த்தீங்க அப்படின்னா அவங்க பேட்டை விடுவாங்க. ஒரு விக்கெட் வேணால் கிடைக்கும் வைபவ் அரோரா பொறுத்த வரைக்கும். பட் மற்றபடி பார்க்கையில் மற்ற பவுலர்ஸ்க்கு தான் அதிக விக்கெட்ஸ் கிடைக்கிறதுக்கான பாசிபிள் இருக்குது. வருண் சக்கரவர்த்தி பஞ்சாப் தான் பார்த்தீங்க அப்படின்னா 3.5 கோடி ரூபாய்க்கு ஃபஸ்ட் டைம் அவர் ஐபிஎல்ல ஏலத்தில் எடுத்தாங்க. பஞ்சாப்காக நிறைய மேட்சஸும் ப்ளே பண்ணியிருக்காரு. இந்த கிரவுண்டில் ப்ளே பண்ணலை. பட் மொஹாலி கிரவுண்டில் வந்து ப்ளே பண்ணியிருக்காங்க. பஞ்சாபோட ஓன் ஹோம் கிரவுண்ட் பார்த்திங்க அப்படின்னா மொஹாலி தான். ஸோ இப்போ சம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டுருக்க ரீசனுக்காக முலன்பூரை வந்து ப்ளே பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ஹெட் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா டீசென்ட் நம்பர்ஸ் வந்து இருந்திருக்கு. 2வது பவுலிங் வந்து அதிக ப்ரியாரிட்டி கொடுக்கலாம். சிவிசி வேண்டாம், அஸ் அ பிளேயராக பிக் பண்ணலாம். ஆப்போசிட் டீமில் எல்லாமே ரைட் ஹேண்டர்ஸ் ப்ரோ, ஸ்பின்னர்ஸை கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகுறாங்க ப்ரோ, சிவிசி ட்ரை பண்ணலாமான்னா அது ரிஸ்க்கு. பட் செகண்ட் பவுலிங்கில் கன்சிடர் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். சரி, ஓகே. இப்போ மேலே மொயின் அலி ஆடுறதுக்கான பாசிபிள் கம்மின்னு சொன்னீங்களா? மொயின் அலிக்கு பதிலாக யாரை உள்ளே கொண்டு வரதுக்கான பாசிபிள் அதிகமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா, ஸோ மொயின் அலி வந்து ஃபுல் 4 ஓவர்ஸ் போல் பண்ணுறாரு. இன்கேஸ் மொயின் அலி வந்துட்டு ப்ளே பண்ணலை அப்படின்னா அந்த இடத்துல என்னை பொறுத்த வரைக்கும் ரோமன் பால் வந்தார்னா பேட்டிங் மட்டும்தான் இருக்கும், பவுலிங் இருக்காது. ஆண்டர்சன் ஆர்ஜே வந்தார்னா பவுலிங் மட்டும் தான் இருக்கும். பேட்டிங்கில் அவங்க ஒரு இம்பேக்ட் பிளேயராக கொண்டு வரணும். ஸோ ஸ்லைட்லி டீமோட அந்த ஒரு பேலன்ஸ் வந்து ப்ரோக்கன் ஆகுது அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கும் 11 எந்த அளவுக்கு போகுது அப்படின்ட்டு. பட் என்னை பொறுத்த வரைக்கும் கேட்டிங்க அப்படின்னா மொயின் அலி இறக்குனாலுமே அவர் எங்கே யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்காக இருக்குது. மொயின் அலியும் அப்படி தான் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. எப்படி ஜிடியில் வாஷிங்டன் சுந்தர் ஒரு மேட்ச்சு, அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்க அப்படின்னா சம் பிளேஸ் குல்வந்த் கெஜ்ரோலியா, இந்த மாதிரி பிளேயர்ஸ்லாம் ஒரு மேட்ச் வந்து ரெஸ்ட் கொடுத்து 11 கொண்டு வராங்க. அது நல்ல ஒரு மூவாகவும் டாக்டிக்ஸாகவும் தெரிய வருது. ஸோ இப்போ பிளேயர்ஸோட பேட்டில் ஃபஸ்ட்டு குயினடிகாக் அகேன்ஸ்டாக யாரெல்லாம் எப்படி தான் விக்கெட்ஸ் எடுத்துருக்காங்கன்னு பாருங்கள், உங்களுக்கே தெரியும். ஹர்ஷ்தீப் சிங் அண்ட் சகல் அண்ட் ஸ்டோயினிஸ் 3 பிளேயர்ஸுமே செமையாக ஹோல்ட் பண்ணி விக்கெட் எடுத்திருக்காங்க குயினடிகாக்கை. சுனில் நரேனை கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா இது வந்து கிட்டத்தட்ட ஒரு சின்ன மிஸ்டேக்ஸ் பார்த்திங்க அப்படின்னா இருக்குது, கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க. ஸோ ஹர்ஷ்தீப் சிங் வந்து 1 முறை விக்கெட் எடுத்திருக்காரு, ஸ்டோயினிஸ் வந்து 2 முறை அந்த ஸ்டாட்ஸில். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா வெங்கடேஷர் பொறுத்த வரைக்கும் ஜென்சன் 3 முறை, யுஸ்வேந்திர சகல் வந்து 2 முறை அப்படிங்கிற மாதிரி பார்த்திங்க அப்படின்னா விக்கெட்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ அதுக்கு அடுத்தபடியாக அஜின்கியா ரஹானேவை, ஃபெர்குசன் 1 முறை, பிரார், ஹர்ஷ்தீப் சிங் ஒரு முறை விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஆண்ட்ரியா ரசல், இவரை பொறுத்த வரைக்கும் ஹர்ஷ்தீப் சிங் 2 முறை, மேக்ஸ்வெல் ஸ்டோயினிஸ் 1 முறை விக்கெட் எடுத்திருக்காங்க. ரிங்குவை எல்லா பவுலர்ஸுமே ஒரு முறை. பட் வீக்னஸ் பெருசாக இல்லை. ஸ்டோயினிஸ்க்கு அகேன்ஸ்டாக அந்த நம்பர்ஸ் மட்டும் பாருங்கள், 9 பாலுக்கு 27 ரன் ஸ்கோர் பண்ணி தான் 1 முறை அவுட் ஆக்கியிருக்காரு. ஸோ இப்போது இந்த பர்டிகுலர் கேகேஆர் டீம்லேருந்து இம்பார்ட்டன்ட் 7 பிளேயர்ஸை பார்க்கறதுக்கு முன்னாடி ஸோ ஹை பர்சன்டேஜில் யாரை ஸ்கிப் பண்ணலாம், லோ பர்சன்டேஜில் யாரை பிக் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். ஹை பர்சன்டேஜ் பிளேயர்ஸில் 1, 2, 3, 4. ஸோ அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்க அப்படின்னா ரசல்லாம் கம்மியான பர்சன்டேஜ் தான். ஹர்ஷித் ராணா 5, சக்கரவர்த்தி 6. ஓவரால் 6 பிளேயர்ஸ் வந்து இருக்காங்க. இதில் நீங்கள் ட்ரை பண்ணக்கூடிய ரிஸ்கி ஆப்ஷன்ஸில் யாரெல்லாம் பிக் பண்ணலாம் அப்படின்னா இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு வருண் சக்கரவர்த்திகிட்ட கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கலாம். ஒரு 50-50 ஆப்ஷனில், ஏன்னா 2 விக்கெட் தான் எடுக்கிற மாதிரி இருக்குது. அதுவுமே ஸ்டம்ப் டு ஸ்டம்பில் போல்ட் அண்ட் எல்பிடபிள்யூனா தான் ட்ரீம் டீம் வருவதுக்கான பாசிபிள் இருக்குது. மற்றபடி நம்ம பார்க்கையில் கேட்சஸ்லாம் போயிட்டு அப்படின்னா 2 விக்கெட்டுக்கு கம்மியான பாயிண்ட்ஸ் தான், 60 பாயிண்ட்ஸ் தான் வரும். ஸோ அதை கொஞ்சம் யோசித்து பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வெங்கடேஷ் ஐயர், இந்த 2 பிளேயர்ஸ் மேலே இந்த மேட்ச்க்கு நீங்கள் ஹை பர்சன்டேஜ் ரிஸ்க் எடுக்கலாம். இப்போ லோ பர்சன்டேஜ் பெஸ்ட்டு யாரெல்லாம் வரதுக்கான பாசிபிள் இருக்குது? ஃபஸ்ட்டு ரசல். ஸோ ரசல் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம். 2 இன்னிங்ஸுமே கன்சிடர் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்க அப்படின்னா அன்கிரிஷ் ரகுன்சியை பேட்டிங் ஃபஸ்ட்டில் கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ மற்றபடி லோ பர்சன்டேஜ் இருக்கக்கூடிய பிளேயர்ஸில் ரிங்கு சிங் ஸ்லைட்லி அவர் வந்து ட்ரீம் டீம் வரதுக்கான பாசிபிள் ரொம்ப கம்மி, சேஸில் வேணால் ரேராக போகலாம். பட் மொயின் அலி நீங்கள் பிக் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா மட்டும் சேஸில் ஸ்லைட்லி ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் மற்ற பிளேயர்ஸ் கூட கம்பேர் பண்ணல வைபவ் அரோரா இனிஷியல் ஸ்விங்கு, ஸோ அதை வச்சு நம்ம வைபவ் அரோரா கன்சிடர் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். சிவிசி ஆப்ஷன்ஸில் ஃபஸ்ட்டு ரிஸ்கி அண்ட் சேஃப் ஆப்ஷனில் ஹர்ஷித் ராணா, அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா சுனில் நரேன் 2வது பவுலிங்கில், குயினடிகாக் வந்து 2வது பேட்டிங்கில். இந்த 3 பிளேயர்ஸ் மட்டுமே சிவிசிக்கு பெஸ்ட்டு. இன்னும் ரிஸ்க்காக போனீங்கன்னா ரசல்ட்டை போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸோ இப்போ நாம் கிரியேட் பண்ணிக்கக்கூடிய பெஸ்ட் டீம்
விக்கெட் கீப்பர்ஸில் டிக்காக் அண்ட் பிரப்சிமன் பிக் பண்ணியிருக்கோம். பேட்டர்ஸில் ஸ்ரேயாஸ் ஐயர், அஜின்கியா ரஹானே, பிரியான்ஸ் ஆர்யா பிக் பண்ணியிருக்கோம். ஆல்ரவுண்டர்ஸில் நரேன், ரசல் மேக்ஸ்வெல். பவுலர்ஸில் சக்கரவர்த்தி, ஹர்ஷ்தீப் சிங், ஹர்ஷித் ராணா. ஸோ கேப்டன் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஸ்ரேயாஸ் ஐயர், வைஸ் கேப்டன் வந்து சுனில் நரேன் அப்படிங்கிற மாதிரி போயிருக்கும். ஆஃப்டர் லைனப் வந்து இது சேஞ்சஸ் ஆகும். நிறைய யூஸ்ஃபுல்லான ட்ரிக்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நம்ம டெலகிராம் சேனலில் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம். நம்ம டெலகிராம் சேனலோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் இருக்கும். இல்லை ப்ரோ என்னால் ஓப்பன் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னீங்கன்னா கூட கமெண்ட்டில் இருக்குது. ஃபஸ்ட்டு கமெண்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னா நம்ம சேனலோட லிங்க் ஃபஸ்ட் இருக்கும். கிளிக் பண்ணி போய் ஜாயின் பண்ணுங்கள். ஒரு 10 மேட்சஸ் வந்து நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். எந்த மாதிரி மேட்சஸ் போகுது, நம்ம கொடுக்கக்கூடியது எந்த அளவுக்கு கிளிக் ஆகுதுன்னு. அதுக்கேற்ற மாதிரி பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து டீம்ஸை மேக் பண்ணுங்கள். ஸோ நம்ம சேனலில் கிராண்ட் லீக் எப்படி வின் பண்ணுறதுன்னு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். இப்போ உங்களுக்கு ஷோ ஆகிட்டு இருக்கும். அதை பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை பற்றி தெரியப்படுத்துங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு நல்ல வீடியோ உங்களை தொடர்ந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.